வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஃபிசிக்ஸில் கூலும்ஸ் லா அப்படின்ற ஒரு டாபிக். 1786 வந்து கூலும் அப்படின்ற ஒரு ரெண்டு சார்ஜஸ் பாயிண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்ட் சின்னதாக இருக்கக்கூடிய சார்ஜஸ் ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கிறாரு. அது வந்து Q1 அண்டு Q2. இந்த ரெண்டு சார்ஜஸையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ரெண்டையும் செப்பரேட் பண்ணி வச்சிடறாரு. வச்சுட்டு இது என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதான் கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். இங்கே இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து directly proportional to the product of the charges Q1 and Q2 and inversely proportional to the square of the distance. இங்க distance வந்து r ன்னு எடுத்துனோம்னா அதோட ஸ்கொயர் வந்து r ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எங்க படிச்சிருப்போம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அதாவது F is directly proportional m1 m2 divided by r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு 11th சரி 10th சரி இது படிச்சிருப்போம். நியூட்டன்ஸோட கிராவிடேஷன் லா. அவர் சொன்னது இவர் சொன்னது ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து சேம் தான். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த அண்ட் மாசஸ் இங்க ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் அங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், இங்கேயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஓகே, புரியுதா நான் சொல்றது? அங்க படிச்ச மாதிரியே அங்க வந்து m1 m2 போடுவீங்க. அதுக்கு பதிலாக இங்க வந்து Q1 அண்ட் Q2 அப்படின்னு நம்ம போட்டுவிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஸோ ஸ்டேட் கூலும்ஸ் லா அப்படின்ற 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரெப்ரசன்டேஷனை வச்சு நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். Force between the two point charges, force between the 2 point charges is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து கூலும்ஸ் லா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். நான் திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது கூலும் அப்படின்ற ஒரு 1786ல ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் Q1 Q2ன்ற பாயிண்ட் சைஸ்ல இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பாயிண்ட் சார்ஜ்னு பேரு. ரெண்டு சார்ஜ் எடுத்து ரெண்டையும் r டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். whether it is attractive force இருக்கலாம் இல்ல repulsive force இருக்கும். அந்த force எப்படி இருக்கும் அப்படின்னா, force is directly proportional to the product of the charges and inversely proportional to the square of the distance between them. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதான் கூலும்ஸ் லா. இப்போ இந்த வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறது பாருங்களேன். இப்போ 11th and 12th வரும்போது இந்த லாஸ் எல்லாம் வந்து வெக்டர் ஃபார்ம்ல எழுதுற மாதிரி வரும். ஓகேவா? ரைட். இப்போ இத வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது என்ன எழுதுனா, ஃபோர்ஸ் வெக்டார் F வெக்டார். ஓகேவா? F வெக்டார். இது 2 1 போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது இந்த 1வது சார்ஜ் 2வது சார்ஜ் மேல அப்ளை பண்ற ஃபோர்ஸ் அப்படின்ற மீனிங். ஓகேவா? சோ அப்போ வந்து 1வது சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அதான் வந்து F வெக்டார் 2 1. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கூட தான் ஈக்குவல் டு போட்டு கேன்ற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்திருக்கோம். அப்புறம் அந்த உள்ளபடி Q1 Q2 டிவைடட் பை r ஸ்கொயர் போட்டோம். அது என்ன, அந்த r12 r கேப் 12 அப்படின்னு போட்டிருக்கோம். r கேப் நான் 11th உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். பொசிஷன் வெக்டார் அல்லது யூனிட் வெக்டார்னு அர்த்தம். பொசிஷன் அப்படின்னா டைரக்ஷன் கூட இந்த இடத்துல சொல்லிடலாம். அதாவது எங்க இருந்து எந்த டைரக்ஷன், 1ல இருந்து செகண்ட் டைரக்ஷன். அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்க இருந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து செகண்ட் சார்ஜ். ஓகேவா? புரியுதா? இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபோர்ஸ் வந்து இப்படி போகணும். ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து செகண்ட் சார்ஜ் மேல ஏற்படுத்துற ஃபோர்ஸ். ஆனா இங்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தேன்னா 1வது சார்ஜ்ல இருந்து 2வது சார்ஜ். இதுதான் வந்து வெக்டர் ஃபார்ம். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்லயே இருக்கு வெக்டர் ஃபார்ம் ஆஃப் த கூலும்ஸ் லா அப்படின்னா நம்ம அந்த டெஃபினேஷன் எழுதிட்டு இந்த வெக்டரோட ரெப்ரசன்டேஷன் எழுதணும். ரைட்டா? நெக்ஸ்ட். சோ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த கூலும்ஸ் லா அப்படின்ட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, முக்கியமானவை அந்த இதோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்றான். சோ அப்ப ஒண்ணும் இல்ல, இந்த ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எழுதணும் Q1 Q2 டிவைடட் பை r ஸ்கொயர் அப்படின்னு சொல்றது. இந்த r12 கேப் அப்படின்றது வந்து பொசிஷன் வெக்டார் அல்லது டைரக்ஷன் வெக்டார் அல்லது யூனிட் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். சரி, ரைட். இப்ப இதுல இருக்க ஒரு k னா என்ன அப்படின்னா, k க்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. k தட் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட். சார், வாட் இஸ் த எப்சிலான் நாட்? எப்சிலான் நாட்னா permittivity of the free space. permittivity of the free space. இந்த எப்சிலான் நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு 8.854 into 10 to the power -12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் -1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்போ இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த 4 into pi ஆல இத மல்டிபிள் பண்ணி 1 ஆல டிவைட் பண்ணும்போது k க்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ என்னன்னா 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2. அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? k ஓட வேல்யூ என்ன? 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் கூலும் -2. ஓகேவா? ரைட்.
ஸோ இதான் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்னன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு கூலும்பு. அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸும் ஜாயின் பண்ற அந்த லைன் ஜாயினிங்ல இருக்குன்றாரு. லைன் ஜாயினிங்னா என்ன, இந்த ஃபோர்ஸ் இங்க இருந்து போய் இங்க தானே ஜாயின் ஆகுது, லைன் ஜாயின் பண்ணுது. அப்ப டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து இதான் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்ப the direction of the force is along the line joining the charges. It's very important. இது வரலையும் ஓகேவா எல்லாத்துக்கும், ரைட். நான் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். the f that is equal to k q1 q2 divided by r square னு எழுதுறோம். இதுல வந்து k க்கு பதிலா வந்து 1 by 4 pi epsilon naught. epsilon naughtனா permittivity of the free space அப்படினு பேரு. இந்த epsilon naughtக்கு ஒரு வேல்யூ இருக்கு 8.854 into 10 to the power minus 12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மைனஸ் 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகே ரைட்டா. இப்போ இந்த எப்சிலான் நாட்டுக்கு இந்த வேல்யூ போட்டு 4 பையால மல்டிபிள் பண்ணி 1 டிவைட் பண்ணும்போது இந்த k க்கு கிடைக்கிற வேல்யூ 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் மைனஸ் 2. ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன சொன்னோம், இதெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா. ஓகே அடுத்து செகண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா the direction of the force is along the line joining the charges. இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே ரைட். இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கும், லைன் ஜாயினிங் along the charges. இந்த ரெண்டு சார்ஜும் ஜாயின் பண்ற இந்த லைனோட டைரக்ஷன்லயே தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்றான். ரைட். ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்த क्वेश्चन, அடுத்த தேர்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இது தனியா 2 மார்க் क्वेश्चनலயும் தனியா கேட்கலாம், மறந்துடாதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஃபைன் 1 கூலும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1 கூலும்னா என்ன, இட் இஸ் a quantity of charge. ஏன்னா சார்ஜோட யூனிட் தான் வந்து கூலும் அப்படின்னு சொல்றோம். அது இவ்வளவோ லைக் அதான். இட் இஸ் a quantity of charge when placed at a distance 1 meter in air or vacuum from equal and similar charges. ஒன்னும் இல்ல, இங்க ஒரு சார்ஜ் இங்க ஒரு சார்ஜ், இது வந்து சிமிலர் சார்ஜஸா கூட இருக்கலாம். அதாவது Q இதுவும் Q இதுவும் Q-ஆ இருக்கலாம். ஓகேவா. அல்லது சிமிலர் சார்ஜஸ் அல்ல ஈக்குவல் சார்ஜஸாவும் இருக்கலாம். ஓகேவா. இந்த ரெண்டு சார்ஜஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டரா இருக்கும்போது இந்த ரெண்டு சார்ஜும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற இந்த ஃபோர்ஸ் வந்து 9 into 10 to the power 9 நியூட்டனா இருந்ததுனா தட் இஸ் 1 கூலும். ஓகேவா. 1 கூலும்னா என்னன்னா இட் இஸ் a quantity of charge when placed at a distance 1 meter in air or vacuum from the equal and similar charges experience a repulsive force 9 into 10 to the power 9 நியூட்டன். ஓகே புரிஞ்சா. நான் திரும்ப உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். 1 கூலும்னா என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு சார்ஜஸையும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வைக்கும்போது அந்த ரெண்டு சார்ஜ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற அந்த ஃபோர்ஸ் வந்து 9 into 10 to the power 9 நியூட்டன் ஆகுனா தட் இஸ் 1 கூலும். ஓகே புரிஞ்சுதா. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த வேக்கம்ல இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே வேக்கம் தான். வேக்கம்ல வந்து ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம், F வெக்டார் ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து செகண்ட் சார்ஜ் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. தட் இஸ் ஈக்குவல் டு k க்கு பதிலா 1 by 4 pi epsilon naught q1 q2 r square r12 cap. ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்து இதே வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து மீடியம்ல இருந்தா என்ன, இப்ப வேக்கம்ல படிச்சோம், இப்ப மீடியம்ல இருந்தா இன் மீடியம் அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்பயே F வெக்டார் 2 1 தட் மீன்ஸ் 1வது சார்ஜ் 2வது சார்ஜ் மேல வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அங்க உள்ளபடிதான் 1 by 4 pi. இங்க எப்சலான் நாட்ன்றது வேக்கம்ல எப்சலான் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து மீடியம்ல q1 q2 divided by r square r12 இதெல்லாம் மாறாது. ஓகேவா. சோ இது ரெண்டு மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வேக்கம்ல வந்ததுன்னா ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 by 4 by epsilon naught q1 q2 divided by r square அப்படின்னு வந்துரும். இதே மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 by 4 pi epsilon மட்டும்தான். ரைட். சரி, இங்க எப்சிலான் நாட்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ்னு சொன்னீங்க. அப்ப எப்சிலான் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம். அங்க எப்படி பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ், ஏன்னா அது வேக்கம், இது வந்து மீடியம்ன்றாங்க, இது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தி மீடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். அடுத்த பாயிண்ட், எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் epsilon naught. ஓகே. இப்படி இருக்கிறதுனால the force between the two point charges, இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு இடைப்பட்டதான அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தனா in medium other than the vacuum, in medium other than the vacuum தவிர மீதி எல்லாத்துலயும் வந்து இந்த மீடியத்தோட வேல்யூ வந்து always less than the vacuum. வேக்கத்தை விட இது என்னவா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியத்துல வந்து கம்மியா தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா இந்த மீனிங் வந்து ஆக்சுவலி நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் புக்ல இருக்கு. பட் நீ அப்படியே படிச்சுக்க, நான் உனக்கு இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன்.
எப்சிலான் இஸ் கிரேட்டர் தென் எப்சிலான் நாட் அப்படி இருக்கிறதுனால the force between the 2 point charges ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் கிடைப்பட்டதான அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியத்துல வந்து லோவாகவும் லோயர் ஆல்வேஸ் லோயர் வந்து வேக்கத்தை விட எப்பயுமே வந்து மீடியத்துல கம்மியா தான் இருக்கும். இதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? சரி, ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, இது அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் திரும்ப சொல்றேன், லிசன் பண்ணிக்கங்க. கூலும்ஸ் லானா என்ன அப்படின்னா 1786ல கூலும்ஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு மேக் பண்ணி அது 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதான் கூலும்பிக் ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி proportional to the square of the distance அப்படின்னு சொல்லிட்டாரு. F directly proportional q1 q2 divided by r square. இதான் வந்து கூலும்ஸ் லா. இத வெக்டர் நோட்டேஷன்ல வெக்டர் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா F வெக்டார், அதாவது ஒன்னாவது சார்ஜ் இரண்டாவது சார்ஜ் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுச்சு, that is equal to directly proportional போடுறதா ஈக்குவல் டு போட்டு k சேர்த்தாச்சு, q1 q2 divided by r square அப்படியே போட்டாச்சு. and then r12 கேப் போட்டிருக்கோம். r கேப்ன்றது வந்து டைரக்ஷனை இண்டிகேட் பண்றது, எங்க இருந்து எங்க போகுது, ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து செகண்ட் சார்ஜுக்கு போச்சு. ரைட், இதான் வெக்டர் ஃபார்ம். சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி கூலும்ஸ் லா, இது 5 மார்க்ல சேர்த்து கேட்பாங்க. இது இங்க ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு அடுத்த வீடியோல இன்னொரு 4 ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா F that is equal to k q1 q2 divided by r square. k க்கு பதிலா 1/4 pi epsilon naught. இதுல வந்து epsilon naughtன்றது permittivity of the free space. epsilon naughtக்கு ஒரு வேல்யூ இருக்கு 8.854 into 10 to the power minus 12 கூலும் ஸ்கொயர் மீட்டர் நியூட்டன் minus 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ரைட், முடிஞ்சிச்சு. இப்போ அந்த வேல்யூவை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணினீங்கன்னா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 1 டிவைட் பண்ணும்போது k க்கு வந்து 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் -2 அப்படின்னு கிடைக்குது. 1 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. ரைட்டா? இதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். செகண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா the direction of the force along the line joining the charges. ஓகேவா? the direction எங்க இருக்கும் அப்படின்னா ரெண்டு சார்ஜஸும் லைன் ஜாயின் ஆகுது இல்லையா, அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். இங்க இருந்து இங்க தானே போய் ஜாயின் ஆகும், அப்ப ஃபோர்ஸும் இங்க இருந்து இங்க தான் போகும். அப்ப இதுதான் சொல்றாங்க the direction of force is along the line joining the charges. அடுத்த பாயிண்ட், அடுத்த ஆஸ்பெக்ட்ஸ், மூணாவது ஆஸ்பெக்ட்ஸ் define 1 கூலும். இது தனியா 2 மார்க் क्वेश्चन கூட கேட்கலாம். 1 கூலும் அப்படின்னா என்னன்னா அதாவது ரெண்டு சார்ஜஸை பிரிச்சு வச்சிட்டீங்க, ரெண்டு சார்ஜஸுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டரா இருக்கும்போது இந்த ரெண்டு சார்ஜஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்? ரெண்டுமே சிமிலர் சார்ஜஸ், இங்கேயும் ஆம்பளை பையன் இங்கேயும் ஆம்பளை பையன். ஓகேவா? ரெண்டு பேருக்கு ஒரே மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம பிரிச்சு வைக்கும் போது ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மோதல் இருக்கும், அதான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து 9 into 10 to the power 9 நியூட்டனா இருந்தனா that is called the 1 கூலும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன் வேக்கம்ல தான் இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேக்கம்ல தான் ஆக்சுவலி என்ன எடுத்தோம்னா ஃபோர்ஸோட ரெப்ரசன்டேஷன் F vector 21 that is equal to 1/4 pi epsilon naught q1 q2 divided by r square r12 cap. பட் மீடியத்துல எப்படி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இன் மீடியத்துல ஃபோர்ஸ் வந்து அதே F vector 21 தான், that is equal to 1/4 pi. இங்க epsilon நாட்டுக்கு பதிலா இங்க வெறும் epsilon மட்டும் தான் இருக்கும். ஏன்னா epsilon அப்படின்னா என்ன, permittivity of the medium. epsilon நாட்னா permittivity of the free space. free spaceனா vacuum, the mediumனா permittivity of the medium. சோ அவ்வளவுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அடுத்த பாயிண்ட் epsilon is greater than epsilon naught. ஓகேவா? epsilon naught விட epsilon அதிகமா இருக்கும்போது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா force between the 2 point charges in medium other than the vacuum is always less than the vacuum அப்படி சொல்றாங்க. அதாவது vacuum தவிர மீதி எல்லாத்துலயும் அதிகமா இருக்கும், ஆனா vacuum-ஓட எப்பவுமே லெஸ்ஸா தான் இருக்கும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ மீடியத்துல ஃபோர்ஸ் எப்பவுமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா vacuum கம்பேர் பண்ணும்போது லெஸ்ஸா இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, ரிமைனிங் 4 ஆஸ்பெக்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.